குறிப்பாக நீங்கள் நாளைய தினத்தில் ஜூலை 25ஆம் தேதி சென்னையில் ஒரு ஊழியர் கூடுகை நடத்த இருக்கிறீங்க. அதனுடைய தலைப்பை பார்த்த உடனே இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்று நீங்கள் வச்சிருக்கிறீங்க. பல பேர்கள் மத்தியிலே ஊழியர் கூடுகை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாடு ஊழியர் கூடுகை என்று நீங்கள் போட்டிருக்கீங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? எந்த சூழ்நிலையில் நீங்கள் நடத்த போகிறீங்க? பல ஊழியர்களுக்கும் இந்த கேள்விகள் இருக்குது. நீங்கள் என்ன புதிதாக வலியுறுத்த போகிறீங்க என்கின்ற காரியங்களை நீங்கள் சொல்ல முடியுமா ஐயா? சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என் பேர் பாஸ்டர் பால் முருகேஷ், மதுரையை சேர்ந்தவன். மதுரையிலே மெய்யான ஒளி தேவ சபை என்ற பெயரில் ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டு காலமாக கர்த்தருடைய ஊழியத்தை முழு நேரமாக செய்து வருகிறேன். சென்னை குறித்து எனக்கு ஒரு பாரம் உண்டு. அப்போஸ்தலனாகிய தோமா ஊழியம் செய்து மரித்து இரத்த சாட்சியாக மரித்ததுனால அப்போஸ்தல உபதேசம் விதைக்கப்படணும், சொல்லப்படணும் என்ற ஒரு தாகத்தில் தான் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையிலே பல முறை வந்து ஊழியத்தை செய்து வருகிறேன். இப்போவும் சகோதரர் சொன்னது மாதிரி புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற ஒரு ஐக்கியத்தை நாளைக்கு ஜூலை 25ஆம் தேதி 2025 கோடம்பாக்கத்தில் புதிய வாழ்வு சியோன் சபை என்ற சபையில் பாஸ்டர் ஜோசுவா தட்சிணாமூர்த்தி என்ற ஒரு போதகருடைய தலைமையில் இந்த ஊழியத்தை சென்னையில் தொடங்க போகிறேன். அதுக்கு முன்பாக போன மாதம் ஜூன் 25ஆம் தேதி மதுரையில் தொடங்கினேன். இப்போ ஜூலை 25ஆம் தேதி சென்னையில் தொடங்குகிறேன். கர்த்தர் சித்தமானா இது எல்லா மாவட்டங்களையும் இந்த புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியத்தை அறிமுகப்படுத்தி தொடங்கலாம்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா, சகோதரர் ஒன்று கேட்டார், எத்தனையோ ஊழியர் ஐக்கியம் இருக்கு, தேவ ஊழியர் ஐக்கியம், அப்போஸ்தல ஊழியர், எவ்வளவோ ஊழியர் ஐக்கியங்க, ஏகப்பட்ட ஊழியங்கள் இருக்குது. இதில் புதிய ஏற்பாடு என்ற வார்த்தையை ஏன் சேர்க்குறீங்க, இதனால் என்ன சொல்ல வர்றீங்க என்று ஒரு அருமையாக ஒரு கேள்வி கேட்குறாரு. 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் 9-10 அந்த ஊழியம் இந்த ஊழியம் அப்படின்னு அங்கே போட்டிருக்கு. 2 ஊழியத்தை பற்றி அங்கே போட்டிருக்கு. ஆகவே இன்றைக்கி ஊழியக்காரன் முழுவதும் நான் ஊழியம் செய்கிறேன் சொன்னால் எந்த ஊழியத்தை செய்கிறீங்கன்னு சொல்லி நான் ஆய்வு பண்ணும்போது முழுவதும் அவன் லேவி ஊழியத்தையும் பழைய ஏற்பாட்டு ஆசாரியத்துக்குரிய ஊழியத்தையும் அந்த மோசையினுடைய அந்த பாரம்பரிய ஊழிய